ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. விகடன் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் எடுத்திருந்தாங்க. 2 பேரும் சேர்த்து எடுத்திருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தான் எடுத்திருந்தாங்க. பட் எனிவேஸ் ரொம்பவே டீசெண்டாக இருந்துச்சு அந்த இன்டர்வியூ. நல்லா இருந்துச்சு. கொஷின்ஸு, அதுக்கு நம்ம வே ஆஃப் ரிப்ளை, நம்ம காவேரியாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவில் நம்ம சுவாமி ப்ரோ என்னெல்லாம் பேசியிருந்தாரு அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பட் நான் ஃபுல்லாக வந்து சொல்கிறத விட நீங்கள் போய்ட்டு இன்டர்வியூ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை நான் ஷார்ட்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அதாவது அந்த கேரக்டரை எப்படி அட்மையர் பண்ணுறாரு அப்படிங்கிறத, அவரோட வே ஆஃப் டாக்கிங், அந்த ரிப்ளை பண்ணுவாங்களே ஒரு கேள்விக்கும் பதில், அதுலேயே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ எந்த லெவலுக்கு விஜய் கேரக்டரை நம்ம சுவாமி ப்ரோ லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சுவாமி ப்ரோ சொல்கிறது என்னென்னா, விஜய்க்கும் சுவாமிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டு ஆக்சுவலாக அதே தப்பு தான் இல்லையா அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவர் போட்டிருந்த தோடு, அந்த ரிங்கு, அந்த செயின், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸோட கிஃப்ட்டு. அது வந்து விஜயோட கேரக்டருக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது மாதிரி பார்த்து வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து போட்டிருக்காரு. அது எல்லாமே வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு சீரியஸாகவே தெரியாது அந்த கழுத்தில் போட்டிருக்க செயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் கிஃப்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ரிங்கு, அந்த தோடு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸோட கிஃப்ட்னு எனக்கு தெரியாது. விஜய் சொல்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதை கொடுத்தவங்களுக்கு அது இன்னும் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அவங்க கொடுத்த வந்து அவர் வியர் பண்ணியிருக்கார் இல்லையா இப்போ வரைக்கும் எபிசோட்லாம். அதில் வந்து அவங்களுக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும். மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்காக எதுவுமே பேச மாட்டாருங்க. அதாவது அந்த கேரக்டர் வந்து அந்த லெவலுக்கு வந்து இருக்கிறதுனால அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க விஜய்க்கு அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, ஸோ அந்த கேரக்டர் வந்து ஹீரோ மெட்டீரியல் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு பர்சன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படியே உள்ள என்ட்ரி ஆவார். அதுக்கப்புறம் குமரன் கூட ஸ்டார்டிங்கில் இருந்த பாண்டிங், இப்போ இருந்த பாண்டிங், அதே மாதிரி நிவினோட ஃபஸ்ட்டு சீனு, குமரனோட ஃபஸ்ட்டு சீன்ஸ்லாம் அப்படியே கரெக்டாக சொல்லுவார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம எந்தளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறோன்னா அவங்க அதுக்கு மேலே ஞாபகம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு சீனையுமே. கார்ட்ஸ் வச்சு விளையாடுவாங்க. ஸோ ஆஸ் யாருங்கும் போது தாத்தாவும் சொல்லுவாங்க, கிங் வந்து பிரவீன் சார் எதிர்பார்த்தது தான் நம்ம இதுதான் சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு. குயின் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் இருந்த எல்லாருமே சொல்லுவாங்க. ஈவன் பாட்டியையும் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பார். அதுதாங்க நம்ம சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு சொல்லணும்னு மென்ஷன் பண்ணணும்னு நினச்சது. எல்லாருமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார். அதுதான் நம்ம சுவாமி ப்ரோ. மந்திரி கேட்கும்போது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவர் வந்து எல்லாமே செட் ரிலேட்டடாக சொல்லியிருப்பார். நம்ம எல்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்சனல் லைஃப் ரிலேட்டடாக சொல்லியிருப்பாங்க. அடுத்தா நீங்கள் அந்த ஒரு கேரக்டர்லேருந்து அட்மையர் பண்ணது, அதாவது நீங்கள் விஜய்கிட்டேருந்து ஏதாவது கேரக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கிட்டையுமே உடனே வந்து அக்செப்ட் பண்ணிடாமல், ஸோ அவங்க கூட பழகி அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிவின், அந்த குமரன்லாம் வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் போக போக அவங்களோட பாண்டிங், அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வார் இல்லையா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடனே போய் அவங்கக்கிட்ட அட்டாச் ஆகாமல், ஸோ அவங்கள பற்றி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே உண்மையான பாசம் வச்சுட்டோன்னா அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம் டு த கோர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பாண்ட் இருக்கும் இல்லையா நம்ம விஜய்கிட்ட. அதுதான் வந்து கற்றுக்கிட்டேன் ரியல் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அவங்க கேட்ட பதில், அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணது, வே, அதாவது ஃபேன்ஸ் அவர் லவ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ ஒரு பியூரான சொல்லுங்கள். ஸோ வந்து எவ்வளோ ஹேட் அவருக்கு வந்து போனாலும் ஒரு மனசு நமக்கு தெரியும். ஸோ இதை விட வேறு என்ன எப்படி அவங்களுக்கு புரியோகிக்க முடியும்னு தெரியல. ஸோ ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், அவருக்கு நம்மளோட லவ் கொடுத்துட்டே போவோம். ஹேட் கொடுக்குறோம் கொடுத்துட்டே போகட்டும், அதை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ஜஸ்ட் வி லவ் டு த கோர். தேங்க்யூ, பை பை. நீங்கள் இன்டர்வியூ பார்த்துருந்தீங்களா, அதில் உங்களுக்கு எந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் விட்டுட்டேன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நான் மேக்ஸிமம் பேசியிருக்கேன், எதாவது மறந்துட்டேனான்னு தெரியல. பட் ஒவ்வொரு ஃப்ரேமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த 19 மினிட்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.